பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். நம்முடன் வாழ்ந்து இறந்து போன நமது தாய், நமது தந்தை, நமது கணவர், நமது மனைவி, நமது பிள்ளைகள், நமது சிநேகர், நமது உறவினர்கள் அனைவரும் உயிர் பெற்று உடனே வரப்போகின்றனர். அந்த செய்தியை தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது இதுவரை எந்த மகானும், எந்த ஞானியும், எந்த யோகியும் சொல்ல முன்வராத மாபெரும் பரம ரகசியம். அதற்கு முன்னால் இந்த மானுட தேகத்தின் அருமை என்னவென்று நாம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மானுட தேகத்தின் அருமையை பற்றி பேசாத பெரியவர்களே கிடையாது. அரியது என்றால் என்ன? அரிது அரிது மானிடராதல் அரிது. அரிது அரிது மானிடனால் பிறத்தல் அரிது என்பார்கள். அரிது என்ற வார்த்தை கிடைக்காத பொருளை குறிக்கும். அப்படிப்பட்ட அரிதான ஒரு தேகம்தான் மானிட தேகம். அரிது அரிது மானிடனால் பிறத்தல் அரிது. ரேர் இஸ் வெரி ரேர் என்கிறார்கள் அவை பாட்டி. இந்த மானிட தேகம் மற்ற ஜீவ தேகம் போல் லேசிலே எடுக்க முடியாது என்கிறார் வள்ளல் பெருமானார். இந்த மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் விசேஷமாக விளங்குவதால் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த மானிட தேகம் வழங்கப்படும் என்கின்ற எந்த நிச்சயமும் இல்லை என்கிறார். இந்த மனித தேகம் முத்து இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவை உடைய தேகம் என்கிறார் வள்ளல் பெருமானார். நாம் பல ஜனனங்களை தப்பி மேலான இந்த மனித பிறவியை அடைந்தது எவ்வகையிலாவது இறைவனின் திருவருளை பெறுவதற்கே என்கிறார் வள்ளல் பெருமானார். மேலும் இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே விரைந்து அடைய வேண்டும் என்கிறார் பெருமானார். மேலும் இன்னொரு இடத்தில் இந்த தேகத்தை பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் என்கிறார். இன்னொரு இடத்தில் உலகத்தினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அரிதாகிய அருமையாகிய மனித தேகத்தை பெற்று கொண்ட நண்பர்களே என்கிறார் நம்மையெல்லாம் வள்ளல் பெருமானார். அதற்கு முன்பால் நாம் பாவ புண்ணியம், நன்மை தீமை, ஊழ்வினை கர்மா என்று சொல்வார்கள். இதை சற்று மேலோட்டமாக பார்க்க போகிறோம். பாவ புண்ணியம் என்றால் நன்மை தீமை என்று பொருள். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் முயற்சிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் துக்கமாயும் பின்பு சுகமாயும் அமையும். பாவம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் சுகமாயும் பின்பு பெரும் துக்கமாயும் விளையும் என்பார் பெருமானார். இப்படிப்பட்ட பாவ புண்ணியம் நம்மை எப்படி வந்து அடைகிறது என்றால் மனம், வாக்கு, தேகம் என்னும் 3 வழிகளால் பாவ புண்ணியம் நம்மை வந்து அடைகிறது என்கிறார் பெருமானார். மனத்தினால் 4 வகையும், வாக்கினால் 4 வகையும், தேகத்தால் 4 வகையும் ஆக 12 வகையாய் பாவங்களும் புண்ணியங்களும் நம்மை வந்து அடைகிறது என்கிறார் வள்ளல் பெருமானார். இப்போது மனத்தால் நமக்கு எப்படி பாவங்களும் புண்ணியங்களும் வருகிறது என்று பார்ப்போம். மனத்தால் வருகின்ற பாவ புண்ணியம் என்னவென்றால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல். பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அப்படின்னா என்னன்னா, கண்களாலேயே சில ஆண்களையோ பெண்களையோ கற்பழிக்க முயல்படுவதுதான் பரதாரக மனம் பண்ண நினைத்தல் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல். மேலும் முடியாத காரியங்கள் அந்நியருக்கு நடந்ததை நினைத்து போராமை முதலியவை அடைதல். இவை 4ம் மனத்தினால் செய்யும் பாவங்கள் என்கிறார். மேலும் வாக்கினால் செய்யும் பாவங்கள் என்னவென்றால் பொய்ச்சொல்லல், கோட்சொல்லல், புறம் கூறுதல், வீணுக்கு அடுதல். இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள் என்கிறார். தேகத்தினால் உண்டாகும் பாவங்கள் என்னவென்றால் புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், பிறருடைய கணவனை மனைவியை தேகத்தால் தழுவுதல், அந்நியருக்கு இம்சை உண்டாகும் போது அதை தடுக்காமல் இருத்தல். இவையெல்லாம் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள் என்கிறார். மேலும் இவை போன்றவர்களை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், போராமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய், சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல். இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோட்சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல். இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் போது அதை விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். இப்படிப்பட்ட பாவங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்திருப்போம். அறிந்து செய்த பாவங்களும்
அறியாமல் செய்த பாவங்களும் நீக்கிக் கொள்வதற்கான வழியை வள்ளல் பெருமானார் நமக்கு தந்திருக்கின்றார். இப்ப நாம அறிஞ்சு செய்த பாவத்தை எப்படி நீக்கிக் கொள்ள முடியும், நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும் என்றால், அறிந்த பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நாம் பாவ செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாஷண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று வருந்திருப்போம். அறிந்து செய்த பாவங்கள் எப்படி நீங்கும், எதனால் நீங்கும் என வள்ளல் பெருமானார் கூறுகிறார். சக உயிர்களுக்கு செய்த ஜீவ இம்சையே நமது துன்பம் அனைத்திற்கும் காரணம். முற்பிறவிகளில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின அறிவை உள்ளவர்களாகி துன்மார்க்கவராய் மற்றைய உயிர்களுக்கு இம்சை செய்து வாழ்ந்ததினால்தான் இப்பிறவிகளில் மன அமைதி இல்லாமல் பல்வேறு வகை பிணிகளாலும் பல்வேறு வகை காரிய தடைகளாலும் இல்லற வாழ்வில் நிம்மதியற்றும் சந்ததி விருத்தி இல்லாமலும் இன்னும் பல வகை துன்பங்களாலும் கலங்கி வருந்துவதெல்லாம் நாம் மற்றைய உயிர்களிடத்து சிறிதும் இரக்கமில்லாமல் செய்த ஜீவ இம்சைகளே ஆகும். ஜீவ இம்சை செய்து வந்த துன்பத்தை ஜீவ உபகாரம் செய்வதனால் மட்டுமே நீக்கிக் கொள்ளக்கூடும். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என அறிக என்கிறார் பெருமானார். அதாவது, சென்ற பிறவிகளில் பிற உயிர்களுக்கு கொடுமை செய்ததினால் இந்த பிறவியில் துன்பங்களை நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம். இந்த துன்பங்களில் இருந்து தப்பிக்க இன்னொரு ஜீவனுக்கு இன்பத்தை உண்டு பண்ணினால் மட்டுமே தப்பிக்க முடியும். இதற்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த வழியும் இல்லை என்கிறார் பெருமானார். அதுதான் ஜீவ இம்சை செய்து வந்த துன்பத்தை ஜீவ உபகாரம் செய்வதனால் மட்டுமே நீக்கிக் கொள்ளக்கூடும். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிக என்கிறார் பெருமானார். இது அறிந்து செய்த பாவங்கள். அறியாத செய்த பாவங்கள் நமக்கு எப்படி நீங்கும் என்றால், முதலில் அறியாத பாவங்கள் என்னவென்றால், நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாம். இதன்றி அவை மனத்திற்கு புலப்படாமலும் உண்டாகும். இவைகள் யாவும் தினம் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் சோஸ்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும். இப்ப இந்த பாவத்திற்கு, அறிந்து செய்த பாவத்திற்கும் அறியாமல் செய்த பாவத்திற்கும் எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்று பார்த்தோம். ஆனால் இந்த பாவங்களுக்கு பிரயாசித்தம் முதலியவைகள் செய்யாவிட்டால் என்ன ஆகுமென்றால், மனத்தால் செய்த பாவத்திற்கு சண்டாலதி சரீரம் உண்டாகும். வாக்கால் செய்த பாவத்திற்கு மிருக முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தால் செய்த பாவத்திற்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும் என்கிறார் பெருமானார். இப்ப மனதால் செய்த பாவத்திற்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும் என்று சொன்னோம். எத்தனை பேருக்கு சண்டாலாதி சரீரம் என்றால் என்னவென்று தெரியும்? பெருமானார் சொல்கிறார், சண்டாலதி சரீரம் என்றால் உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடம் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு கணவன் மனைவி இல்லாமலும் விரும்பியபடி வாழ்வதற்கும் விரும்பியபடி செய்வதற்கும் பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமல் துன்பப்படுகின்ற ஜீவர்களெல்லாம் மனதால் பிற உயிர்களுக்கு இம்சை செய்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். கிராமத்தில் வயசான தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, சண்டால பாவியா போயிடுவேடான்னு கேட்பாங்க. அந்த சண்டாலாதி சரீரம் என்றால் மனதால் பாவம் செய்தால் இந்த சண்டாலாதி சரீரம் உண்டாகும். வாக்கால் பாவம் செய்தால் மிருக முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தால் பாவம் செய்தால் மரம் முதலான சரீரம் உண்டாகும். எந்த பாவமும் செய்யவில்லை என்றால் மீண்டும் மனித தேகம் கிடைக்கும். இப்போது பாவம் செய்த ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். அவன் தேகத்தால் பாவம் செய்தவன் என்று எடுத்துக்கொள்வோம். அவனுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல தேகங்களை அந்த ஆன்மாவிற்கு வழங்க வேண்டும். அந்த ஆன்மா மனித தேகத்தில் இருந்தபோது புசிக்கத்தகாத இயற்கைக்கு விரோதமான மாமிச ஆகாரத்தை புசித்தும் அந்த ஆன்மா மனித தேகத்தில் இருந்தபோது பிறருடைய கணவனை பிறருடைய மனைவியை தேகத்தால் தழுவி தனக்கு பாவங்களை சேமித்து கொண்டது. அந்த ஆன்மாவிற்கு மரம் முதலான சரீரம் வழங்க வேண்டும், உண்டாக வேண்டும். இதுவரை எல்லா ஞானிகளுக்கும் எல்லா மகான்களுக்கும் எல்லா யோகிகளுக்கும் எல்லா சித்தர்களுக்கும் எல்லா முத்தர்களுக்கும் தெரிந்ததுதான், ஐயமில்லை. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள், இறந்துவிட்ட 20ஆம் நாள் அல்லது 30ஆம் நாள் அந்த ஆன்மா வேறு ஒரு தேகத்தை பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல் அடைந்து விடும் என்பார்கள். இன்னும் சிலர்
மாதங்களாகும், வருடங்களாகும் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆன்மா தான் தங்கியிருக்கும் உடலில் இருந்து பிரிந்துவிட்டால் எத்தனை நாட்களில் அடுத்த தேகம் அடுத்த பிறவியை எடுக்கும் என்று முறையாக சொன்னவர் வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டுமே. எந்த ஞானியும், எந்த மகானும், எந்த பெரியவரும், எந்த யோகியும் சொல்லாத மாபெரும் பரம ரகசியத்தை வள்ளல் பெருமானார் இந்த மானுட வர்க்கத்தின் மீது பெரும் தயவு வைத்து சொல்கிறார். இந்த மானுட தேகத்தை இனிமேலும் நாம் யாரும் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதற்காக வள்ளல் பெருமானார் இந்த மாபெரும் ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறார். ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் நஷ்டமடைந்தால், அதாவது மாண்டு போய்விட்டால் எப்போது தேகம் எடுக்கும் என்கிறார் பெருமானார். இப்ப நாம வசிக்கிற இந்த மனித தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு என்கிறார். அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கு 7 வகை பிறப்பு உண்டு என்கிறார். இதை இப்படி படிக்கும் போது புரியாத மாதிரி தான் இருக்கும். சரியா சொல்றாரு. ஆனா இப்ப புரியும் பாருங்க. அந்த 7 வகை பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த யோனி பேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டாகிறது என்கிறார். முதல்ல என்ன சொன்னோம்? இந்த மனித தேகத்திற்கே 7 பிறவி உண்டு என்று சொன்னோம். இந்த மனித தேகத்திற்கு எப்படி 7 பிறவி என்றால், பெருமானார் சொல்கிறார், கர்ப்பத்தில் குழவியாக இருந்த போது ஒரு பிறவி, அவயவதி உற்பத்தி காலம் 1 என்கிறார். அதாவது கர்ப்பத்தில் குழவியாக இருந்தபோது ஒரு பிறவி என்றும், அவயவதி காலம் என்றால் நமக்கு கைகால் முதலிய பிற உறுப்புகள் தோன்றுகின்றது, அந்த காலம் ஒரு பிறவி என்கிறார். பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒரு பிறவி என்றும், குழந்தை பருவம் ஒரு பிறவி என்றும், பாலப் பருவம் ஒரு பிறவி என்றும், குமாரப் பருவம் ஒரு பிறவி என்றும், விருத்தப் பருவம் ஒரு பிறவி என்றும், ஆக இந்த மனித தேகத்திற்கு 7 பிறவி உண்டாகும் என்கிறார். இதுபோல் மனிதனுக்கு மட்டுமல்ல, தாவரத்திற்கும் இதுபோல் 7 வகை பிறவி உண்டு. இந்த மனித பிறவியில் 7 பிறவி இருப்பதை பார்த்தோம். இந்த 7 பிறவியிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் 7 வகை பிறவிகள் உண்டு. அது என்னவென்றால், சூல பிறப்பு 7, சூட்சும பிறப்பு 7, காரண பிறப்பு 7 என்கிறார். இந்த சூட்சும பிறப்பு யாதெனில் ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. ஜாக்கிரத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி, ஆக பிறப்பு 7. காரண பிறப்பு என்னவென்றால், மனோ சங்கற்பங்கள் எல்லாம் காரண பிறப்பு என்கிறார் பெருமானார். இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னா நினைப்பும் மறைப்பு தான் என்கிறார். இந்த பிறவி எப்படி அருமென்றால், பரோபகாரத்தாலும் சத்விசாரத்தாலும் மட்டுமே இந்த பிறவி அரும். இப்படி சத்விசாரத்தாலும் பரோபகாரத்தாலும் மேற்குறித்தது நீங்கி சிவா அனுபவம் பெறலாம் என்கிறார் பெருமானார். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஓர் ஆன்மா ஒரு பிறவியில் நஷ்டம் அடைந்தால், அதாவது மாண்டு போனால், மீண்டும் எப்போது தேகம் எடுக்கும் என்றால், பெருமானார் சொல்றாங்க, ஒவ்வொரு பிறவியும் எந்த கர்ப்பத்தில் நஷ்டம் அடைகின்றதோ அந்த கர்ப்ப காலம் வரையில் தோற்றம் இல்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகருப்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் தேகம் கிடைத்தது என்கிறார். நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஒரு ஆன்மா தேகத்தால் செய்த பாவத்திற்கு மரம் முதலான சரீரம் உண்டாக வேண்டும் என்றும், அந்த ஆன்மா மரம் முதலான சரீரம் எடுக்க வேண்டுமென்றால் அந்த ஆன்மா ஒரு கர்ப்ப காலம் மண்ணில் மறைந்திருக்க வேண்டும். அதுவே ஒரு ஆன்மா புண்ணியங்களை சேமித்திருந்தால் அதற்கு மனித தேகம் திரும்பவும் வழங்க வேண்டும். அந்த மனித தேகம் எடுக்கக்கூடிய புண்ணிய பலம் நிறைந்த ஆன்மாவும் அந்த மனித தேகத்தை எடுப்பதற்கு ஒரு கர்ப்ப காலம் மண்ணில் மறைந்திருக்க வேண்டும். ஒரு கர்ப்ப காலம் என்றால் என்ன? ஒரு கர்ப்ப காலத்தின் அளவு என்னவென்றால், பெருமானார் சொல்கிறார், ஒரு கர்ப்ப காலத்தின் அளவு 4,32,000 ஆண்டுகள் என்கிறார். இந்த செய்தியானது எந்த மகானுக்கும், எந்த ஞானிக்கும், எந்த சமயத்திற்கும், எந்த மதத்திற்கும் தெரியாது. பெருமானார் சொல்கிறார், ஒவ்வொரு பிறவியும் எந்த கர்ப்பத்தில் நஷ்டம் அடைகின்றதோ அந்த கர்ப்பகாலம் வரையில் மண்ணில் தோற்றமில்லாமல் மறைந்திருந்து மறுகர்ப்பத்தில் தோன்றிதான் பிறவி எடுக்கும் என்கிறார். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீக்கிய இவ்வுலகத்தின் இடத்து புல், நெல், மரம், செடி, கூடு முதலியவாகவும், கல், மலை, குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கிள்ளுண்டல், உலர்ப்புண்டல், உடைப்புண்டல், வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உடன்று உடன்று அலுப்படைந்தோம் என்கிறார். இவர்கள் அனைவரும் சொல்வதை பார்த்தால் நாம் அனைவரும், அதாவது ஆன்மாக்களாகிய நாம் அனைவரும் பல பிறவிகளில் கல்லாகவும் மலைகளாகவும் குன்றுகளாகவும் பிறந்துள்ளோம் என்பதை உணர முடிகிறது. இமயமலை, அதாவது தற்போது நமது இந்தியாவில் இருக்கும் இமயமலையை ஓர் இளம்
மடிப்பு மலை என்பார்கள், ஒரு இளமையான மலைத்தொடர் என்பார்கள். அந்த இமயமலை தோன்றி 50 மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடரான ஆரவல்லி மலைத்தொடர் சொல்லுவாங்க. அதுதான் இந்தியாவிலே மிக பழமையான மலைத்தொடர் என்னுவாங்க. உலகிலேயே மிகவும் பழமையான மலைத்தொடர் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் சொல்லுவாங்க. இது போன்ற ஆரவல்லி மலைகளும் விந்திய மலைகளும் எத்தனை பில்லியன் ஆண்டுகளாக இருக்கிறது. அப்படியென்றால் அந்த மலைகளில் ஒவ்வொரு இன்ச்சி பை இன்ச்சிலும் எத்தனை பில்லியன் ஆண்டுகளாக ஆன்மா அடைந்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓர் ஆன்மா உடலில் இருந்து பிரிந்து விட்டால் ஒரு கற்ப காலத்திற்கு, அதாவது 4,32,000 ஆண்டுகளுக்கு தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து பிறகு மறுகருப்பத்தில் தோன்றி பிறவி எடுக்கும் என்று பார்த்தோம். மண், கல், மலை, குன்று முதலானவை வேறு வேறு அல்ல. இந்த 4ம் ஒரே தன்மை உடையதுதான். புவியியல் சம்பந்தமாக படித்தவர்களுக்கு இந்த உண்மை நன்றாகவே தெரியும். பாறைகள் வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுத்தும் பொழுது மண்ணாக உருவாகிறது. மண்ணின் குறுக்கு அமைப்பு என்பது புவி மேற்பரப்பில் இருந்து தாய்ப்பார வரை உள்ள மண் அடுக்குகளின் செங்குத்து குறுக்கு வெற்று தோற்றமாகும். ஆதலால் மண்ணில் தோற்றமில்லாமல் ஒரு ஆன்மா 4,32,000 ஆண்டுகள் மறைந்திருப்பதற்கும் கல், மலை, குன்று முதலிகளில் மறைந்து இருப்பதற்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தப்பி தவறி நாம இறந்துட்டனா செத்துட்டனா நாமளும் மண்ணுக்கு அடியில போய் 4,32,000 ஆண்டுகளுக்கு தோற்றம் இல்லாமல் மறைந்து கிடக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த விஷயத்தில் நாம் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். பெருமானார் ஒரு பாடலில் சொல்வார், காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்றீர் உலகீர், கூடு விட்டு போகின பின் எது புரிவீர் எங்கே, குடியிருப்பீர் ஐயோ என்கிறார். குடியிருப்பீர் ஐயோ என்கிறார். பெருமானார் வார்த்தையிலிருந்து ஐயோ என்ற வார்த்தை வருவதெல்லாம் மிகவும் அரிதான விஷயம். பெருமானார் சொல்கிறார், காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்றீர் உலகீர், கூடு விட்டு போகின பின் எது புரிவீர் எங்கே, குடியிருப்பீர் ஐயோ குறித்தறியீர் இங்கே, பாடுபட்டீர் பயனறியீர் பாழுக்கு இறைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வருணும் தருணம், ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர், எம்மை உரைத்தேனலன் நான் உண்மையை உரைத்தேனே என்கிறார் பெருமானார். மறுபிறவியை பற்றி எத்தனையோ பெரியவர்களும் ஞானிகளும் பேசியிருப்பார்கள். ஆனால் அந்த ஆன்மா மறுபிறவியை எடுக்கக்கூடிய காலகட்டத்தை எந்த ஞானிகளாலும் எந்த மகான்களாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலவும் பிறப்பு என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் பிறப்பு எப்படி இருக்கும் இறப்பு எப்படி இருக்கும் என்றுதான் குறிப்பிடுகிறார். அதாவது மரணம் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல இருக்கும் என்று, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலவும் பிறப்பு என்றார். இதன் முடிவு தெரியாமல் போனதால் தான் சிவவாக்கியர் போன்ற சித்தர்களும் பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு தெங்கண்ணே, பிறந்து மண்ணில் இறந்து போய் இருக்குமாறு தெங்கண்ணே, குறித்தினீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, இறந்தவர் பிறப்பது இல்லை இல்லை இல்லையே என பாடியிருப்பார். அவர்களுடைய அறிவு சென்ற அளவிற்கு ஒரு ஆன்மா எப்பொழுது பிறவி எடுக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்த காலகட்டத்தில் அது சில ஆயிரங்களை தாண்டியும் சில லட்ச வருடங்களை தாண்டியும் போனதால் தான் இந்த சித்தர் பெருமக்களும் இறந்தவர்கள் பிறப்பது இல்லை 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 என்று இத்தனை முறை சாடுகிறார்கள். இவர்கள் யாராலும் சொல்ல முடியாத ரகசியத்தை வள்ளல் பெருமானார் இந்த மனித தேகத்தில் வசிக்கும் நம்மீது, இந்த ஆன்மாக்கள் மீது கருணை வைத்து சொன்னார். ஒருவேளை நாம் இறந்துவிட்டால் 4,32,000 ஆண்டுகள் மண்ணில் தோற்றமில்லாமல் மறைந்து கிடக்க வேண்டும். இவ்வளவு ஆண்டுகள் கழித்தால்தான் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் சரீரங்கள், அதாவது இந்த தேகங்கள் கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாயுமானவர் முதலான மகான்களும் சொல்லுவார்கள், இறைவன் எனக்கு ஒரு காலகட்டத்தில் மனித தேகத்தை கொடுத்தான், அலட்சியம் செய்ததால் இறந்து போனேன், மீண்டும் பல லட்ச ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு மனித தேகம் கிடைத்தது, இனிமேல் இந்த தேகத்தை நான் அலட்சியம் செய்ய மாட்டேன் பராபரமே என்கிறார். தாயுமான சுவாமிகளால் கூட ஒரு தேகத்தில் இருந்து ஆன்மா பிரிந்து விட்டால் மீண்டும் எத்தனை காலம் கழித்து வேறு தேகம் எடுக்கும் என்பதை சரியாக சொல்ல முடியாமல் பல லட்சம் ஆண்டுகள் என்றிருப்பார். அதனால் தான் பெருமானார் சொல்லுவார், தாயுமான சுவாமிகள் எல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர்,
அவர்களையெல்லாம் ஒருவாறு மத சன்மார்க்கிகள் என்று சொல்லலாம். இதில் நித்திய தேகம் கிடையாது. இது சாதக மார்க்கமே என்று சாத்தியமல்ல. நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள் என்பார் வள்ளல் பெருமானார். இந்த மானிட தேகத்தின் அருமையையும் பெருமையையும் சிறப்பையும் முழுமையாக தெரிந்தவர் வள்ளல் பெருமானார் ஒருவரே. அதனால்தான் இந்த மாபெரும் ரகசியத்தை நமக்கெல்லாம் போட்டு உடைத்தார். இதையெல்லாம் தெரிந்து போனதால்தான் பெருமானார் சொல்கிறார், இந்த மானிட தேகம் மற்ற ஜீவ தேகம் போல் அவ்வளவு லேசில் எடுக்க முடியாது என்றும், மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் விசேஷம் விளங்குவதால் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வழங்கப்படும் என்கின்ற எந்த நிச்சயமும் இல்லை என்கிறார். உலகத்தின் இடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே விரைந்து அடைய வேண்டும் என்கிறார். ஏனென்றால் பெருமானார் சொல்கிறார், நமக்கு காலம் இல்லை, காலம் இல்லை, காலம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். நம்மை விட்டு பிரிந்து இறந்து போன நமது கணவர், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அடுத்தோர், வாத்திபர், வாலிபர், பாலியர், குமாரர், ஆண்மக்கள், பெண்மக்கள் என்பவரெல்லாம் 4,32,000 ஆண்டுகள் மண்ணில் தோற்றமில்லாமல் மறைந்து கிடக்கிறார்கள் என்பதை உறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை நாம் ஆண்டு விட்டாலும் நம் நிலைமையும் இதுதான். இப்படிப்பட்ட கொடுமைதான் இந்த ஆன்மாக்களுக்கு பல ஊழி காலமாக நடந்து கொண்டு வருகிறது. நாசாவின் விஞ்ஞானிகள் இந்த பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை கோடி பிறவி எடுத்திருப்போம், எத்தனை கோடி ஆண்டுகளாக இந்த மண்களில் நாம் தோற்றமில்லாமல் மறைந்து கிடந்திருப்போம். பின்பு மறுகற்பத்தில் தோன்றி தாவரம் முதல் கொண்டு, விலங்கு முதல் கொண்டு, மனிதர் முதல் கொண்டு மாறி மாறி வந்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நண்பர்களும் இந்நேரம் பிறந்து வேறு ஏதேனும் தேகத்தில் இருப்பார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் அது அப்படியல்ல. அவர்கள் அனைவரும் 4,32,000 ஆண்டுகள் மண்ணில் தோற்றம் இல்லாமல் மறைந்து இருப்பார்கள் என்று நாம் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். இந்த உண்மையெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் இத்தனை காலம் வீண் பொழுது போக்கியிருக்க மாட்டோம், வீண் செய்கைகளை செய்திருக்க மாட்டோம், எந்த உருப்படி இல்லாத வேலையை நாம் செய்திருக்க மாட்டோம், ஈடுபட்டிருக்க மாட்டோம். அதனால்தான் பெருமானார் சொன்னார், இங்கு இருக்கின்ற ஒன்றையும் பொருள் என கொள்ளாதீர்கள். நமக்கு தனி தலைவன் லட்சியம் மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்றார். ஏனென்றால் நமக்கு காலமில்லை, காலமில்லை, காலமில்லை என்கிறார் பெருமானார். நாளை நாம் இறந்துவிட்டாலும் நம் நிலைமையும் இதுதான். இந்த படும் பாதக பாழுங்கிணற்றில் இருந்து நாம் விடாமல் தப்பித்து கொள்ள முடியாதா என்றால் முடியாது. ஏனென்றால் நாம் அனைவரும் நமக்கு எத்தனை முறை வாய்ப்புகளை கொடுத்தாலும் இழந்து விடுவோம். காரணம், நமக்கெல்லாம் அறிவு என்பது ஒரு சிறிதும் கிடையாது என்பதை உண்மையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படிதான் தப்பிக்க முடியும் என்றால் முடியும். அதற்கு வழி சொன்னவர் வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டுமே. இந்நேரத்தில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு நாம் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுதல் வேண்டும். நம்முடன் வாழ்ந்து இறந்து போன நமது தாய், தந்தை, கணவன், மனைவி, நமது பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழப்போகின்றனர். இது சத்தியம் என்கிறார் பெருமானார். பெருமானார் பல பாடலில் சொல்லியிருப்பார், செத்தவரெல்லாம் சிரித்தாங்கு எழுகின்றனர், செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது, சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது, செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று பல பாடலில் சொல்லியிருப்பார். அதனால் நம்முடன் வாழ்ந்து இறந்து போன நமது கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதரன், நண்பன், உறவினர், அடுத்தோர், வாத்திபர், வாலிபர், ஆண்மக்கள், பெண்மக்கள் யாவரும் உயிர் பெற்று எழப்போகின்றனர். இப்படி பல பாடல்களில் செத்தவரெல்லாம் திரும்பி எழப்போகின்றனர் என்று பெருமானார் சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைப்போன்னா, வள்ளலார் இந்த பாட்டெல்லாம் எழுதி 150 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவர் உடன் இருந்த முக்கிய சீடர்கள், அவருடைய மாணாக்கர்கள், அவர்களே இன்னும் உயிர் பெற்று எழவில்லை.
அவர்களே மண்ணோடு மண்ணு மக்கி போய்விட்டார்கள். இப்போ வள்ளலார் நம்மளுடைய கணவனை, நம்மளுடைய மனைவியை, நமது பிள்ளைகளை, சகோதரனை, நண்பனை, நமது தாய் தந்தையை எழுப்பிவிட போறாராம். இது என்ன ஒரு பெரிய கட்டுக்கதையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் நமக்கு தான் அறிவென்பது ஒரு சிறிதும் கிடையாதே. அப்படித்தானே நம்ம சிந்திப்போம். நம்முடன் இருந்து இறந்து போன நமது தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்களெல்லாம் எப்போது திரும்ப எழுந்து வருவார்கள், உயிர் பெற்று வருவார்கள் என்று பெருமானார் தெளிவாக சொல்லியிருப்பார். 27ஆம் தேதி 4ஆம் மாதம் 1870ஆம் ஆண்டு பெருமானார் தெளிவாக எழுதியிருப்பார். ஆனால் இந்த செய்தியை தூற்றாமல் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இந்த செய்தியை தூற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. தூற்றப் போகிறேன். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கூடி விளங்கும் காலம் எது? அது நமக்கு அறிவு வந்த நாள் தொட்டு அந்நாள் பரியந்தம் இறந்து போன நமது சிநேகர், உறவினர், அடுத்தோர், வார்த்திபர், வாலிபர், பாலியர், குமாரர், ஆண்மக்கள், பெண்மக்கள் என்பவரெல்லாம் உயிர் பெற்று எழுந்து மேற்குறித்த சுத்த சன்மார்க்க சங்கத்தில் கூடி விளங்கும் காலமாகும். இது விஷயத்திற்கும் செய்யப்படாது உண்மை என்கிறார். நமக்கு உண்மை அறிவு வந்தால்தான் இவர்கள் அனைவரும் உயிர் பெற்று வருவார்கள். அப்படின்னா நமக்கு எப்ப உண்மை அறிவு வரும்? சமய மதத்தின் சூழ்ச்சி, உலகில் மேலிட்டிருந்த கலிபுருஷனின் ஆதிக்கம், ஆதியிலேயே மண்ணை போட்டு மறைத்த வல்லவனின் பூட்டு, இதனால் வரை தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாத அசுத்தமாயகாரிகளாகிய சித்தர்களின் மறைப்பு, இது போன்ற அனைத்திலும் சிக்கியிருக்கும் நமக்கு எப்படி உண்மை அறிவு விளங்கும்? ஆனால் சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு உண்மை அறிவை விளங்க செய்ய போகிறார். வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் சித்திவளாக திருமாளிகையில் 2 கலப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பால் உலக மக்களுக்கு ஒரு பேருபதேசம் செய்தார். அதுதான் அவர் கடைசியாக செய்த உபதேசம். அதுதான் அவர் கடைசியாக நம்மிடம் பேசிய வார்த்தைகள். ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்களின் திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லாவரும் பெற வேண்டியதை பெற்று கொள்ளுகின்றதும் சத்தியம்தான். நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரை பச்சை திரை. இந்த பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. யாவெனில் அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை என்னும் 2மாம். இவை கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறும் மேற்பாகத்தில் கூறுமாக இருக்கும். கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை, மேற்பாகத்தில் உள்ளது சுத்த மாயாத்திரை. இவற்றில் அசுத்த மாயாத்திரை இகலோக போக லட்சியம் உடையது. சுத்த மாயாத்திரை பரலோக சாத்தியத்தை உடையது. இவற்றில் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கின்ற போது ஜீவகாருண்ய முயற்சியில் இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்தமாய என்னும் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார். ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே, அல்லது பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வதற்கு கூடாது. ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கின்ற போது உலகில் ஒழுக்கமில்லாமல் புலால் சாப்பிட்டு கொண்டு வாழும் 9 பில்லியன் மக்களின் அசுத்த மாயையை நீக்கிவிடுவார். அப்போது உலக மக்கள் புனிதர்களாக மாறிவிடுவார்கள். இப்போது ஒழுக்கத்தோடு வாழுகின்றவர்கள் சுத்த மாயையை கடந்து சென்று விடுவார்கள். அதையெல்லாம் பிறகு பார்ப்போம். இதற்கு முன்னால் நாம் இன்னும் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். 30ஆம் தேதி 3ஆம் மாதம் 1871ஆம் ஆண்டு திருவருட்பிரகாச வள்ளலார் தர்மசாலையில் பணி புரிபவர்களுக்கும் உலக மக்களுக்கும் கடிதத்தின் மூலம் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அன்புள்ள நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு மிகவும் உரிமை உடையவர்களாகில் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது, நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக. கர்மகால முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால், அதாவது மரணம் நேரிட்டால் தகனம் செய்யாமல், அதாவது எரிக்காமல் சமாதியில் வைக்க வேண்டும். கர்மகால முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும். இறந்தவர்கள்
திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும். புருடன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம். மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாணம் பிரயாச்சனம் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம். கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்ய வேண்டும். இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள். அப்படி செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலைபெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் உத்தரஞான சிதம்பரம் கோயில் திருசபைகளை புதுக்கி நிலைபெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையராகிய எல்லாம் வல்ல சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது. அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாகி இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்து அருள்வார். இது சத்தியம், இது சத்தியம். இந்த கடிதம் வெளிப்பட்ட அறிந்து கொள்ளாமுன் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருள்வார். இது வெளிப்பட்ட அறிந்த பின் தகனம் செய்தல் கூடாது. அது சன்மார்க்கத்திற்கு தக்கது அல்ல. ஆகலில் மேற்கண்டபடி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக. பெருமானார் இந்த கடிதத்தை உலக மக்களுக்கு எழுதி 150 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இப்போ அவருடன் இருந்த முக்கியமான சீடர்கள் மாணாக்கர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். தொழுவூர் வேலாயுதனார், பட்டணத்து சாமி, இரக்கம் ரத்தினம், இன்னும் நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். இவர்கள் அனைவரும் இறந்து 130, 110, 140, 150 வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு. இந்நேரம் மனிதனாக இவங்கெல்லாம் பிறந்திருந்தாங்கன்னா 2 பிறவி மனிதனாக பிறந்திருப்பாங்க. ஒருவேளை ஆடு மாடாக பிறந்திருந்தாங்கன்னா பல பிறவி பிறந்திருப்பாங்க. ஆண்டவர் எழுப்பு கொடுப்பார்னா எப்படி எழுப்பு கொடுப்பாரு? ஒருவேளை 1800 காலகட்டங்களுக்கு சினிமாவில் கட்டுற மாதிரி கடவுள் இறந்த காலத்துக்கு கொண்டு போய் நம்ம எல்லாம் விட்டுடுவாரா? இல்லை இந்த பிறவியில் குறுக்க பிறந்திருக்கும் போது அதிலிருந்து எழுப்பி கொடுப்பாரா என்றால் இந்த கேள்வி நமக்கு எழுவது சாதாரண விஷயம்தான். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான கேள்வி. சுத்த சன்மார்க்கம் விலகுகின்ற இக்காலத்தில் உலகம் எங்கும் இருக்கும், அதாவது மனித தேகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் புலால் சாப்பிட்டாலும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு விதத்தில் புண்ணிய பலம் நிரம்பிய ஆன்மாக்கள்தான். எந்த ஜீவகாருண்ய முயற்சியும் இல்லாத மனித தேகத்தில் இருக்கும் இந்த ஆன்மாக்களின் திரையைதான், அதாவது அறிவைதான் ஆண்டவர் விளக்கப் போகிறார். திரை விலகியவுடன் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் புனிதராகி விடுவர். அப்போது உலக மக்களுக்கு அசுத்தமாயை நீங்கிவிடும். அந்த அசுத்தமாயை கருமயிர் பச்சை வண்ணம் உடையது. இது தேக மயக்கத்தையும் மனமயக்கத்தையும் தரக்கூடியது. ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கின்ற போது கீழ்ப்பாகத்தில் உள்ள, அதாவது கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்தமாயை நீங்கிவிடும். எல்லோரும் புனிதர்களாக இருப்பார்கள். மனமயக்கம், உடல் மயக்கம், காமமயக்கம் என எதுவும் இருக்காது. ஏனென்றால் அசுத்த மாயை கடந்த நிலையில் இருக்கும் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன் போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் மனமயக்கம், உடல் மயக்கம் போன்ற காமமயக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அசுத்த மாயையை கடந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கின்ற போது ஜீவகாருண்ய முயற்சியில் இல்லாத மனிதர்களுடைய அசுத்த மாயையை நீக்கிவிடுவார். அது நீங்கி போய்விடும். அப்போது அவர்கள் புனிதர்களாகி விடுவர். அப்போது தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருக்கும் ஆன்மாக்கள் சம்புபஷ சிருஷ்டியில் உயிர் பெற்று வருவார்கள். சம்புபஷ சிருஷ்டி என்பது ஆண் பெண் புணர்ச்சியின்றி வாக்கினால் சொன்னவுடன் கருதரித்தல். சம்புபஷ சிருஷ்டி பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்ற தலைப்பில் உள்ள காணொளியை பார்க்கவும். மண்ணில் மறைந்திருக்கும் ஆன்மாக்கள் உயிர் பெற்று சம்புபஷ சிருஷ்டியில் வருவார்கள். அனுபஷம் போல யாரும் கருவில் பிறந்து வரமாட்டார்கள். தோன்றிதான் வருவார்கள், எழுந்துதான் வருவார்கள். துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினார், இடம்பெற்றே எழுகின்றார் செத்தவர் தினம் தினம். உலகில் எந்த மூலையிலும் மது மாமிசம் இருக்காது. சாதி மத இன சண்டைகள், பெண்ணிய அடிமை, போதைப்பொருள் புழக்கம், போட்டி பொறாமை, வஞ்சகம் போன்ற குணங்கள் இருக்காது. ஏனென்றால் எல்லோரும் புனிதர்களாக இருப்பார்கள். இப்போது நம்மை விட்டு பிரிந்து இறந்து போன நமது தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் எப்படி உயிர் பெற்று வருவார்கள் என்று பார்ப்போம்.
ஓர் உடலில் இருந்து ஆன்மா பிரிந்துவிட்டால் ஒரு கற்பகாலம், அதாவது 4,32,000 ஆண்டுகள் வரை தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறு கற்பத்தில்தான் தோன்றுவார்கள். அதனால் நம்மை விட்டு பிரிந்து சென்ற யாரும் இன்னும் பிறக்கவில்லை. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தவுடன் திரை நீங்க பெற்று உலக மக்கள் புனிதர்களாகிவிடுவர். திரும்பவும் மரணம் வந்தால் கவலை இல்லை. பெருமானார் இன்னொரு இடத்தில் இதற்கு ஒரு வழி சொல்லியிருப்பார். பெருமானார் 25ஆம் தேதி 11வது மாதம் 1872 ஆண்டு சத்திய ஞான சபை விளம்பரம் என்ற பெயரில் ஒரு கடிதம் எழுதுகிறார். பெருமானார் எழுதிய சத்திய ஞான சபை விளம்பரம் மிகவும் முக்கியமானது. வாசிக்கின்றேன், கவனமாக நுட்பமாக கவனியுங்கள். உலகத்தின் இடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றேன். என் உடன் இருக்கின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெரும் களைப்பு உடையவனாகி இருக்கின்றேன். நீவிர்களும் அவ்வாறு பெற்று பெரும் களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். இயற்கையின் இச்சானே விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையின் இச்சானே உள்ளவராய் விளங்குகின்றவரென்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவரென்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட் சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் முதலிய பெரும் கருணை பெரும் தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒரு வாற்றானும் ஒப்புயர்வில்லா தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவென்னும் பூரண பொது வெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தின் இடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவே இல்லாத சத்திய சுக பூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடும் காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தவர்களாகி சிற்று அறிவுமின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளால் துன்பத்தில் அழிந்து இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். இனி இச்சீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுப குணங்களை பெற்று நல்ல செய்கை உடையராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளங்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை
இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் விற்றிருக்கின்றார். ஆகலின் அடியில் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாய் கருதிய வெண்ணம் பெற்று களிப்பு அடைவதும் அன்றி இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களை கண்டு பெரும் களிப்பும் அடைவீர்கள். இங்கனம் சிதம்பர ராமலிங்கம். அதனால் நாம் அனைவரும் இறந்து போனாலும் 4,32,000 ஆண்டுகள் மண்ணில் மறைந்திருக்க மாட்டோம். நாளை சுத்த சன்மார்க்கம் மேலும் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள். எல்லாம் சரிதான். இப்போ இறந்து போன நமது தாய் தந்தை நண்பன் சிநேகரன் எல்லாம் உயிர் பெற்று எழுந்துருவாங்க. மனிதர்கள் தேகத்தில் இருந்த எல்லாம் எழுந்துருவாங்க. ஆனால் நம்முடன் பிரியமாகவும் அன்பாகவும் வாழ்ந்த விலங்குகள், பறவைகள், அந்த பூச்சி, பாம்பு, அந்த தேளு, இவங்களுடைய நிலைமைனா என்னன்னு கேட்டா பெருமானார் சொல்றாங்க, உலக பேரு என்னும் தலைப்பில் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியார் எய்தவே பாம்பெல்லாம் ஓடின பறவையுட் சார்ந்தன, இடம்பெற்ற உயிர்கள் எல்லாம் விடமற்று வாழ்ந்தன, மடம் பெற்ற மனிதர்கள் மதிப்பெற்று வாழ்கின்றனர், இடம்பெற்று எழுகின்றார் செத்தவர் தினம் தினம், நடம் பெற்ற அருட்பெரும் ஜோதியார் நன்னவே. முக்கியமா இந்த விஷமுள்ள ஜந்துக்கள் அனைத்து விஷம் முதலான அந்த எந்தவித கொடுமைத்தன்மையும் கொடூரத்தன்மையும் இருக்காது. அப்படி இல்லாத போது அவர்கள் யாரையும் தீண்ட மாட்டார்கள். அதனால் கருமா சேராது குறிப்பிட்ட காலம் மண்ணில் இது போன்ற ஓரறிவிலிருந்து 5 அறிவு ஜீவர்களாக இருந்து அதற்கு பிறகு அவர்களுடைய ஊழ்வினை கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்துவிட்ட பிறகு இந்த உலகமே புனிதர்களாக இருக்கும்போது அந்த பாம்பு, தேள் போன்ற அந்த தேகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் அவர்களும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள். மலம் கடித்து உலகவர் வானவர் ஆயினர், அண்டமும் அகிலமும் அருள் அரசாட்சியை கொண்டன, ஓங்கின குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் பலித்தன, பரிந்தன்ன உள்ளத்தில் எண்டெங்கும் அருட்பெரும் ஜோதியார் எய்தவே. இப்போது நாம் பார்த்த செய்திகள் அனைத்தும் சாதாரணமானது அல்ல. பெருமானார் சமாதி கட்டளை என்ற பெயரில் ஒரு கடிதத்தை எழுதினார். அதில் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த கடிதம் வெளிப்படா முன் இறந்து தகனமானவர்களையும் அதாவது எரித்தவர்களையும் ஆண்டவர் எழுப்பி தருவார் என்று. இந்த கடிதம் வெளிப்பட்ட பின் யாரும் தகனம் செய்யக்கூடாது என்று. எத்தனையோ குடும்பங்களில் தனது கணவனை, மனைவியை, பெற்ற பிள்ளைகளை, உயிர் நண்பர்களை, உறவினர்களை இழந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேதனைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, எழுத்துகளால் எழுதவும் முடியாது. உலக மக்கள் இந்த கடிதத்தின், இந்த காணொளி செய்தியின் மூலம் பெரும் மகிழ்ச்சியை அடையப் போகின்றார்கள். பெருமானார் எழுதிய இந்த கடிதம் இன்னும் மக்களுக்கு சென்று அடையவில்லை. இந்த உன்னதமான பெருமானின் கடித செய்தியை உலக மக்களுக்கு வழங்க காலம் நமக்கு அருமையான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது உறவுகள் மீண்டும் உயிர் பெற போகின்றார் என்ற செய்தியை கேட்டவுடன் நமக்கு எப்படி பெரும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வந்ததோ அதுபோல் உன்னதமான உறவுகளை இழந்து வாடும் அனைத்து ஆன்மாவிற்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மீது உண்மையான அன்பை செலுத்துகின்றவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 100 நபர்களுக்கு இந்த செய்தியை கடத்த வேண்டும். தனது கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் இந்த செய்தியை கடத்த வேண்டும். அப்போதுதான் இறந்தவர்களை எரிக்காமல் புதைப்பார்கள். இந்த காணொளியை பார்க்கும் நாம் தான் இந்த செய்தியை உலக மக்களுக்கு வழங்கப் போகிறோம். இந்த சேனலானது பணம் சம்பாதிப்பதற்கோ பொழுதை போக்குவதற்கோ ஆனது கிடையாது என்பதும் நான் எந்த காலத்திலும் லைக்,
கமான் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லியதும் கிடையாது, சொல்ல போவதும் கிடையாது என்று உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த மாபெரும் ரகசியம் எல்லோருக்கும் சென்றாக வேண்டும். சென்றால்தான் மாயையால் உலகில் மேலோங்கி இருக்கும் மோக காம மயக்கங்கள் அடங்கி போகும். சாதி சமய மத முதலியவைகளால் ஏற்படும் வேற்றுமைகள் அடங்கி போய் சகோதரத்துவத்தின் மூல கருத்தை ஆன்மாக்கள் ஒத்துக்கொள்வார்கள். நமக்குள் அடங்கி இருக்கும் தெய்வீக அம்சம் வெளிவரும். மாமிசம் உண்ணும் வழக்கம் உடனே மறைந்து போகும். இவையெல்லாம் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் 100 நபருக்கு பகிர்ந்தால் மட்டும் போதும். பெருமானார் எழுதிய கடிதம் அனைத்து ஆன்மாக்களுக்கும் சென்றுவிடும். பிறகு ஏதேனும் ஒரு வழியில் உலகில் பிற மொழி பேசும் ஆன்மாக்களுக்கும் சென்றுவிடும். யாரேனும் ஒரு புண்ணியவான் அந்த மொழிகளில் மொழியாக்கம் செய்து விடுவான். உங்கள் அனைவரையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இந்த செய்தியை குறைந்தபட்சம் 100 நபர்களுக்காக பரப்புங்கள். அருட்பெரும் ஜோதி என்னும் இயற்கை உண்மை கடவுளை நாம் மக்கள் தற்போது காலத்தில் பலவாக பேசி கேள்விப்பட்டிருப்போம், வள்ளலார் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பல பாடல்களில் பாடப்பட்டிருப்போம், பல பாடல்கள் மூலம் கேட்கப்பட்டிருப்போம். ஆனால் அருட்பெரும் ஜோதி என்னும் பெரும் ஆற்றல், பேராற்றல் என்ன என்பதை பெருமானார் குறிப்பிட்ட ஆதாரத்தின்படி இனிவரும் காலகட்டத்தில் அறிவியல் அணுகுமுறையுடன் பார்க்க போகின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இறந்தவரையெல்லாம் எழுப்ப போகின்றார், ஏன் இறந்தவர்களை தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க சொன்னார் என்ற எல்லா விஷயங்களையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் அறிவியல் அணுகுமுறையுடன் தான் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.